ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா முதலீட்டில் ஒதுக்கீடு விகிதம் அசெட் அலோகேஷன். சார், நான் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறேன், இல்லை 50,000 சம்பாதிக்கிறேன், 10,000 சம்பாதிக்கிறேன், எனக்கு அசெட்டை டைவர்சிஃபிகேஷன் பண்ண தெரியலை, பணத்தை நம்ம எப்படி முதலீடு பண்ணுறது, எப்படி பிரிக்கிறது, அதை பற்றி பார்க்க போகிறது தான் முதலீட்டு ஒதுக்கீடு விகிதம் அசெட் அலோகேஷன். முதலீட்டு பரவலாக்கம் அசெட் டைவர்சிஃபிகேஷன். ஒரே பணத்தை ஒரே இடத்தில் முடக்காமல் வெவ்வேறு குணமுடைய சொத்து பிரிவுகளில் பிரித்து முதலீடு செய்ய வேண்டும். இதுக்கு வாரன் பஃபட்டோட ஒரு மிகப்பெரிய பழமொழி இருக்குது, எல்லா முட்டையும் ஒரே கூடையில் வைக்காத, எல்லா முட்டையையும் பிரித்து வெவ்வேறு முறைகளில் வை. இப்போ ஒரு 50 முட்டை இருக்குன்னா 15 3 கூடையில் வைங்க. அதை விட்டுட்டு 50 முட்டையையும் ஒரே கூடையில் வைக்கிறீங்க, அந்த கூடை உடஞ்சிச்சுன்னா 50 முட்டையுமே உடஞ்சிரும் கீழே விழுந்து. இதுதான் அசெட் டைவர்சிஃபிகேஷன். சரிங்க சார், நான் பணத்தை எப்படி சார் பிரிக்கிறது? கொஞ்சோண்டு கையில் கேஷாக வச்சுக்கலாம், மிச்ச பணத்தை பேங்கில் சேவிங்ஸில் எஃப்டி ஆர்டியாக போடலாம், தங்கம் வாங்கி வைக்கலாம், வெள்ளி வாங்கி வைக்கலாம், கமோடிட்டியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பில்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம், வீடு கட்டி ரெண்டுக்கு வாடகைக்கு விடலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், ஈக்விட்டி பண்ணலாம், பாண்டு, பிஎஃப், என்பிஎஸ், என்எஸ்சின்னு நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுடைய சம்பாதிச்ச பணத்தை முதலீடு பண்ணால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா அசெட் அலோகேஷன் விகிதத்தை கணக்கின் கொண்டு முதலீடு செய்ய வேண்டும். ஒவ்வொரு முதலீட்டின் ரிஸ்க் அளவு தெரிந்து கொள்ள வேண்டும், இதுதான் முக்கியம். இப்போ பணத்தை பணமாக வச்சுருக்கோம், என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தின் மூலமாக இன்றைக்கி 100 ரூபா உள்ளது, அடுத்த வருஷம் 93 ரூபா தான் இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷம் 86 ரூபான்னு 7%, 100க்கு 7 ரூபாய் குறைஞ்சிட்டு வரும். இதுவே பேங்கில் போட்டால் என்ன ஆகும்? வட்டி 3%, ஆர்டிஎஃப்டினா 7%. தங்கம் தான் இப்போ உள்ள ட்ரெண்ட். இந்தியா மட்டும் இல்லாமல் உலக லெவலில் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், தங்கம் பாருங்கள் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக 5 லட்ச ரூபா ஒரு பவுன் போகணும்னு போட்டிருப்பேன். அதே மாதிரி சில்வர், கமோடிட்டினா ஒன்றும் இல்லை, இரும்பு, டீசல், பெட்ரோல், அதை பற்றி உள்ள ஷேர்ஸு. அப்புறம் இடம் வாங்கி போகிறது, இடமும் மக்கள் தொகை அதிகரிக்க மக்களுக்கு தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அது மாதிரி பில்டிங், அதான் ஒரு வீடு கட்டி பில்டிங் வாடகைக்கு விடுறது, ரியல் எஸ்டேட் பண்ணுறது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே ரிஸ்க் கால்குலேஷன் ஒன்று இருக்குது. அந்த ரிஸ்க் கால்குலேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு முதலீடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். என்றைக்குமே பணத்தை பணமாக முட்டாள் தான் வச்சுருப்போம். அதான் சொல்கிறேன்ல, பணத்தை பணமாக வச்சிருக்கிறவன் முட்டாள், ஒரே வருமானம் போதும்னு இருக்கிறவனும் முட்டாள் தான். அது மாதிரி ஒரே வருமானம் இல்லை. இப்போ சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்ல போனால் இன்றைக்கி ஒரு பவுனு 70,000 வந்துருச்சு 2025 பிப்ரவரி மாதத்தில். கணக்கு பண்ணிக்கிட்டிங்களா? இதுவே இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து என்ன சொல்லுவீங்க? 2035 2025 பவுன் 80,000 தான். நீ பவுன் 2 லட்சம்னு சொல்லாமல் கையில் ஒரு பணமாக இருக்கா, கோல்டாக வாங்குங்க. இல்லாட்டி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சென்ட் 50,000 ரூபாய்க்கு போணுச்சுன்னு அப்போ வாங்கலை, இன்றைக்கி ஒரு சென்ட் 5 கோடி ரூபா, அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அப்போயே விலைவாசி ஜன்னல் மணல், ஜல்லி எல்லாமே கல்லில் விலை கம்மியாக இருந்துச்சுன்னு அப்போயே ஒரு பில்டிங் கட்டியிருந்தால் 1 கோடி ரூபாய் கட்டியிருக்கலாம். இன்றைக்கி 10 கோடி ரூபா வந்துருச்சு, என்னுடைய முட்டாள்தனம். அப்படி எதுவுமே நீங்கள் யோசிக்காமல் உங்களுடைய ரிஸ்கின் அளவை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய முதலீட்டை கரெக்டாக நீங்கள் டைவர்சிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா நீங்களே பணக்காரர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.